சங்கர்நாத், நீ எனக்கு எப்பவும் என் மகன் மாதிரிதான். என்ன எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல உனக்கு உண்மையான அப்பாவாகிறது, அவ்வளவுதான்ப்பா. என்ன உங்க பையனால நினைக்க வேணாம். ஒரு பிசினஸ் டீல் அது போதும். உங்களுக்கு வேணுங்கிற பணம் எப்ப கேட்டாலும் தரேன். உங்க பையனுக்கு போதுமா? நகையில கொஞ்சம் செம்பு கூட்டினா போதும்ல. இப்பதான் செம்பு தாராளமா கிடைக்குதே சங்கர்நாத். நீ ஒரிஜினல் தங்கத்தை தானே விரும்புவ சார்? அந்த ராவுத்தருடைய கோல்டு மூமெண்ட்ஸ் ஒரு ஆளுக்கு தானடா தெரியும். அப்போ சங்கர்நாத் என்ன போட்டு கொடுப்பாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு ரகசியமா கிடைச்ச தகவல் இது என் மகனோட ஆபீஸ்ல. அப்போ அவனுக்கு கிடைச்சது எதுவும் பத்தாது. சரி, அடுத்த லாட் உடனே கொடுத்துடுவோம். அட, நம்ம ராவுத்தர் முதலாளி ஒரு வார்த்தை சொல்லிருந்தா. அந்த இன்ஸ்பெக்டர் லிங்கன். உள்ள போங்க சார். வா வக்கீல், போலாம். குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். நான் ராவுத்தர். உங்க பாஷையில சொல்லணும்னா கோல்ட் மாஃபியா. என்ன விஷயம்? இவரு என்னோட வக்கீல். நாம் இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல. நான் அட்வொகேட் ஈஸ்வரையர். மன்னிக்கணும் சார், எனக்கு அடையாளம் தெரியும். தேங்க்யூ. இப்படி உட்கார்ந்து கதை பேசலாம் டைம் இல்ல இன்ஸ்பெக்டர். நாங்க ஒரு ஆளை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வந்தோம். யாரு? நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சங்கர்நாத்தோட ஆளு எனக்கு வேணும். அவர்தான் ஆப்ரஹாம் டொமினிக்.